இப்போ நம்ம வந்து இப்போ சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து பேசும்போது சிலர் வந்து இதை வந்து ஜாதி ரீதியாக பேசுகிறாங்க. நம்ம சமுதாய ரீதியாக பேசலை. சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து எல்லா சமுதாயத்திற்காக தான் கட்சி நடத்துகிறாங்க, இயக்கம் நடத்துகிறாங்க. எல்லா மக்களும் தான் இந்த கட்சியில் இருக்காங்க. எல்லாரும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சின்னம்மா அவர்களுக்கு கூட்டணியில் ஆதரவு எல்லாருக்குமே வாய்ப்புகளை வந்து இந்த தேர்தலில் வந்து சின்னம்மா அவர்கள் கொடுக்க போகிறாங்க. அந்தந்த தொகுதியில் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விற்க முடியுமோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமாக தான் பேசுகிறோம். தியாக தலைவி சின்னம்மா, மக்கள் தேசிய கழகம், மக்கள் தேசிய கழகம், தியாக தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, பசும்பொன் மக்கள் தேசிய கழகம், தியாக தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, பசும்பொன் மக்கள் தேசிய கழகம், பசும்பொன் மக்கள் தேசிய கழக தலைவர் அண்ணன் இசக்கிராஜா தேவர். தென் மாவட்ட கிராமங்களில் இப்பொழுது சின்னம்மா அவர்களுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம், அதாவது இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து சின்னம்மாவை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்த பிறகு தென் மாவட்ட கிராமங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் வந்து வந்திருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. தியாக தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, இசக்கிராஜா தேவர், இசக்கிராஜா தேவர். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உற்சாகம் சின்னம்மா அவர்கள் அமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணி மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. பல்வேறு கிராமங்களில் வந்து வெடித்து அவர்கள் கொண்டாடுறாங்க, இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து இன்றைக்கி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ள ஒரு இயக்கம் வந்து பிஎம்டி கட்சி. பிஎம்டி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து தென் மாவட்டங்களில் இருக்குது. கிராமங்கள் தோறும் பிஎம்டி கொடியே இல்லாத கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் ஒரு வலிமையான கட்டமைப்பை கொண்டுள்ள இயக்கம் பிஎம்டி கட்சி. கிட்டத்தட்ட 27 மாவட்டங்களில் நிர்வாகிகள் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த சின்னம்மா அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தென் மாவட்டங்களில் பிஎம்டியால் நிச்சயமாக உருவாக்க முடியும். சின்னம்மா அவர்களை சந்தித்து இக்கட்டான சூழ்நிலையில் உங்களோடு கரம் கொடுத்து உங்களை மீண்டும் அந்த அதிகார பீடத்தில் அமர வைப்போம் என்று கூறியதை அடுத்து அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்களும் சின்னம்மா அவர்களும் தேர்தல் கூட்டணி அமைத்துள்ளார்கள். அதை கொண்டாடும் விதமாக விருதுநகர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இங்கே ஒருங்கிணைந்து அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நேற்று அண்ணன் அங்கே கூட்டணி அறிவித்தவுடன் தென் மாவட்டம் முழுவதும் ஒரு நல்ல வரவேற்பு. இப்படி ஒரு கூட்டணி அமைவது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல கூட்டணி அமைந்துள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களை சாத்தூரிலும் சிவகாசியிலும் போட்டியிட சொல்லி மக்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறை அண்ணன் சின்னம்மா அவர்களோட ஆட்சியோடு சட்டமன்றம் செல்வது உறுதி. இன்றைய தினம் மட்டும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் தொலைபேசி வாயிலாக எங்களை தொடர்பு கொண்டே இருக்கிறார்கள். அண்ணனது வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்டது, தயவு செய்து அண்ணனை சீக்கிரம் களத்திற்கு வர சொல்லுங்கள் என்று. அதுபோல சிவகாசியிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சிவகாசியிலும் நிற்க வேண்டும், சிவகாசியிலும் வெற்றி வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று. அண்ணன் எந்த தொகுதியில் நின்றாலும் அவரை வெற்றி பெற செய்து சின்னம்மாவை மீண்டும் அந்த போயஸ் கார்டன் அதிகாரம் எப்படி இருந்ததோ இந்த துரோக கும்பல் அவரை ஒதுக்கி வைத்தாலும் அண்ணன் துணையோடு மீண்டும் சின்னம்மா அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவார், அம்மாவின் ஆட்சி அமைப்பார். அவருக்கு இந்த விருதுநகர் ஒட்டுமொத்த மாவட்டமும் துணை நிற்கும் என்பதை எங்கள் மாவட்டத்தின் வாயிலாகவும் அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்கள் வாயிலாகவும் சொல்லிக் கொள்கிறோம். தியாக தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, இசக்கிராஜா தேவர், இசக்கிராஜா தேவர், தியாக தலைவி சின்னம்மா, மக்கள் தேசிய கழகம், மக்கள் தேசிய கழகம், தியாக தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, பசும்பொன் மக்கள் தேசிய கழகம், தியாக தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, பசும்பொன் மக்கள் தேசிய கழகம், பசும்பொன் மக்கள் தேசிய கழக தலைவர் அண்ணன் இசக்கிராஜா தேவர். அதற்கு சாட்சி தான் இந்த காணொலிகள்லாம். மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இனிப்புகளை கொடுத்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தையும் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரச்சாரத்தையும் இப்பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க. இசக்கிராஜா தேவர் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து மக்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதாவது என்னுடைய கணிப்புப்படி கிட்டத்தட்ட, அதாவது என்னுடைய ஒரு கருத்துப்படி
சின்னம்மா அவர்களுடைய கூட்டணி தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும். கே.என். இசைக்கராஜா தேவர் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து உண்டாக்குவாங்க தென் மாவட்டத்தில். சின்னம்மா அவர்கள் கூட்டணி வட மாவட்டத்திலையும் ராமதாஸ் தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கும். ஸோ இந்த தென் மாவட்ட மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உற்சாகம். அதற்கு காரணம் அவர்கள் சின்னம்மா அவர்கள் தான். பசுமொன்றில் அவர்கள் கமுதியில் அவர்கள் முதல் பொதுக்கூட்டத்தை அறிவித்து அவர்கள் பேசின பேச்சு இது எல்லாமே வந்து தென் மாவட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து பேசும்போது சிலர் வந்து இதை வந்து ஜாதி ரீதியாக பேசுகிறாங்க. நம்ம சமுதாய ரீதியாக பேசலை. சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து எல்லா சமுதாயத்திற்காக தான் கட்சி நடத்துகிறாங்க, இயக்கம் நடத்துகிறாங்க. எல்லா மக்களும் தான் இந்த கட்சியில் இருக்காங்க. எல்லாரும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சின்னம்மா அவர்களுக்கு கூட்டணியில் ஆதரவு எல்லாருக்குமே வாய்ப்புகளை வந்து இந்த தேர்தலில் வந்து சின்னம்மா அவர்கள் கொடுக்க போகிறாங்க. அந்தந்த தொகுதியில் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிற்க முடியுமோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமாக தான் பேசுகிறோம். நம்ம தென் மாவட்டம் அப்படின்னு தான் சொல்கிறோம். சமுதாய ரீதியாக நம்ம பேசலை. எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சின்னம்மா அவர்களுடைய கூட்டணியில் நின்றால் அவர்களுக்கு ஆதரவாக தான் நம்ம பேசுகிறோம். இதை வந்து சமுதாய ரீதியாக அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சமுதாயத்திற்குமாகவும் நம்ம பேசலை. இந்த கூட்டணி வந்து ஒரு தமிழர்களோட கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த தேர்தலில் அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.